ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு புதிய வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பி. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி ஒரு டிஐஒய் பார்த்துடலாம். நம்ம வாஷிங்க்கெலாம் யூஸ் பண்ணுறோம்ல, அதில் நல்ல மனம் வரதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கம்ஃபர்ட் பாட்டிலை வச்சு தான் இன்றைக்கி டிஐஒய் பண்ண போகிறோம். நமக்கு ஏதாவது டப்பா கிடச்சிச்சாலே அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய சேர்த்து வைப்போம். அந்த சேர்த்து வச்ச லிஸ்ட்டில் இந்த கம்ஃபர்ட் பாட்டில் ஒன்று. இதை வச்சு ஏதாவது ஒரு பிளான் பாட் மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வரைஞ்சிட்ருக்கேன். நான் ஒரு பிளான் போட்டு வரைகிறதுக்கு அதை கட் பண்ணும்போது அது ஒரு ஷேப்பில் போய் கட் ஆகிடுச்சு. சரி, ஓகே, எப்படி வந்தாலும் ஓகே, நம்ம அதை ஒரு ஷேப்பாக மாற்றி அதை சூப்பராக ஒரு பாட்டாக ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்து அந்த வரைஞ்ச பீஸை தான் ஃபஸ்ட் நான் கட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். அது ஃபுல்லாக கட் ஆனதுனால நான் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம அக்ரிலிக் ஸ்கெட்ச் இருந்துச்சு, அதை வச்சு இந்த மாதிரி கலர் கொடுத்துட்டேன். பிளாக்கு எப்படியுமே ஹைலைட்டாக கொடுக்குறது பார்த்திங்கன்னா ஒயிட்டாக தான் இருக்கும். ஸோ ஒயிட் கலர் ஸ்கெட்ச் வச்சு இந்த மாதிரி, ஆனால் அந்த ஒயிட் கலர் ஸ்கெட்ச் எதுக்குமே யூஸ் ஆகாமல் இருக்கும். ஆனால் இது எனக்கு இந்த டப்பாவுக்கு நல்லாவே யூஸ் ஆகிருக்கு. மேலே கீழேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ் மாதிரி வரைஞ்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எட்ஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதையும் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஸ்கெட்ச் வச்சு பார்டர் மாதிரி லைன் பண்ணிக்கிட்டேன். நடுவில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக டாட்ஸ் வச்சுருந்தேன். அது ஒரு சாண்டில் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி வச்சுருந்தேன். ரெண்டையுமே ஜாயின் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி லைன் மாதிரி போட்டுக்கிட்டேன். ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையல் பார்த்தேன், என்ன மாதிரி வரைஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த லைனில் குட்டி குட்டியாக ஹார்ட் இருக்கிற மாதிரி, அதுவும் இந்த பிளாக்குக்கு ஒயிட் கலர் காம்பினேஷன் ரொம்பவே ஹைலைட்டாக தெரிஞ்சிச்சு. பாட்டமெல்லாம் ஓரளவு இந்த மாதிரி கலர் பண்ணி நம்ம டிசைன் பண்ணிட்டோம். டாப்பில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கண்ணு வாய் இருக்கிற மாதிரி அப்படி டிசைன் பண்ணிக்கிட்டே பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. சரி, ஓகே, இந்த மாதிரி கீழே ஹார்ட் ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி வரைஞ்சனால இதை ஒரு கேர்ள் மாதிரி அப்படியே ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஜிகு ஜிகுன்னு இருக்க குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த டாட்டில் ஒட்டி விட்டுட்டேன். பார்க்குறதுக்கு இனிமேல் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நம்மளாக உருவாக்குன ஒரு டிசைன் நல்லா தான் இருந்துச்சு. பிளான் பண்ணது ஒன்று வந்தது ஒன்று அப்படிங்கிறது போது நல்லா இருந்துச்சு. அது இந்த மாதிரி பாட்டில் க்யூட்டாக இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டேன். ஃபைனலாக ஒரு போ வச்சு செட் பண்ணிக்கிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த பாட்டில் க்யூட்டாக ஸ்டோன், ஹார்ட்ஸ், ஃப்ளவர்ஸ்ன்னு இருந்தனால இதில் பூச்செடி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா அழகாக 10 மணிக்கு பூக்கக்கூடிய ஆரஞ்சு கலர் பூ தான் வச்சுருக்கேன். இது பூத்திருக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இதில் நிறைய பூ பூத்திருக்கும், பார்க்கும்போது நல்லாயிருக்கும். அந்த பிளான்ட் தான் இதில் வச்சுருக்கேன். இதை நம்ம ஹேங் பண்ணாலும் ஹேங் பண்ணிக்கலாம். இந்த பாட்டை அப்படியே வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா க்ரிப் இருக்குது. ரொம்பவே சூப்பராக வீட்டில் இந்த வேஸ்டான பாட்டிலை யூஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.